தாவேகா ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சியில் மின்சாரத்தில் பிரச்சினை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சியில் மின்சாரத்தில் பிரச்சினை என்றும் முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என்றும் 3.70 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசு வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகிலிருந்தே தொடர்ச்சியாகவே மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக தாவேகா ஆட்சியில் அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல் தான் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். முதலில் மின்வெட்டு பிரச்சனை, தற்பொழுது மின் கட்டணத்தில் பிரச்சனை எனவும் 3.70 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறல்களை பார்க்கும் பொழுது மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்று உறுதியாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் நீட்டிக்க வேண்டும் எனவும், இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியாக முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக மின்சாரம் செலுத்திய பல பேர் மின்சார கட்டணம் என்பது இந்த கடந்த முறை அதிகமாக வந்திருப்பதாக தொடர்ச்சியாகவே புகார்கள் எழுந்து வருவதை தனது சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இனி வரக்கூடிய காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் எனவும், அதுவரையிலும் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சியில் மின்சாரத்தில் பிரச்சினை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சியில் மின்சாரத்தில் பிரச்சினை என்றும் முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என்றும் 3.70 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசு வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகிலிருந்தே தொடர்ச்சியாகவே மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக தாவேகா ஆட்சியில் அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல் தான் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். முதலில் மின்வெட்டு பிரச்சனை, தற்பொழுது மின் கட்டணத்தில் பிரச்சனை எனவும் 3.70 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறல்களை பார்க்கும் பொழுது மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்று உறுதியாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் நீட்டிக்க வேண்டும் எனவும், இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியாக முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக மின்சாரம் செலுத்திய பல பேர் மின்சார கட்டணம் என்பது இந்த கடந்த முறை அதிகமாக வந்திருப்பதாக தொடர்ச்சியாகவே புகார்கள் எழுந்து வருவதை தனது சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இனி வரக்கூடிய காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் எனவும், அதுவரையிலும் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.